வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ அவன் கிரியேட் பண்ணதில் ஒன்று உட்காந்துருக்கு. ஷப்பா இதுக்கு முடிவே இல்லையா, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? பார்த்தா இந்த பள்ளம் தோண்டிட்டு இருக்க ஒன்று சொல்லுது, ஏ சோம்பேறி கிளம்பி வேலை செய்ய. அப்போ அங்கிட்டு இருக்க ஒன்று சொல்லுது, அதாவது நீ இதுல இருந்து ஒரு துளியை மிச்சம் வச்சா கூட அதை வச்சு அந்த கிரீடாஸ் கண்டிப்பா ஃபார்மிங் லேண்டை உருவாக்கிடுவான். நம்பர் 2718. நீ இன்னைக்கு ரொம்பவே வேலை செய்யறியே, அதாவது நீ வழக்கமா சோம்பேறியா தானே இருப்ப. ஆமா, நீ சரியா தான் சொல்ற. 1341. இல்ல, எனக்கு இது சரியா புரியல. ஆனா நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த பத்திரமா பாத்துக்கிட்ட மாதிரி தோணுது. அது கேட்டுட்டு அந்த டீமன் தூங்கும் போதே சொல்லுது, என்ன ஒரு பைத்தியக்காரன் நீ. ஆமா அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். இன்னையில இருந்து நான் ஒரு பைத்தியக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாங்கு மாங்குன்னு தரையை நோண்டிக்கிட்டு இருக்கான். நம்ம வேலையை பர்ஃபெக்டா செஞ்சுட்டோம், இங்க கொஞ்சம் கூட மிச்சம் இல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா டக்குன்னு சூரியன் வருதா. ஐயோ, சூரியன் வந்துட்டு, ஆகா நான் நேரத்தையே கவனிக்காம விட்டுட்டேனே, ஒர்க்ல ரொம்பவே பிஸியா இருந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம்ப்பா சாக போறோம் அப்படின்னு அது கத்துது. எப்படியா இருந்தாலும் என்ன, இந்த சாவு ஒன்றும் அர்த்தமே இல்லாத சாவு இல்ல. நம்ம அவனோட எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், நம்ம முக்கியமான விஷயத்த பாதுகாத்துட்டோம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் செத்து போகுது. இப்ப பார்த்தோம்னா அவன் கொடை பிடிச்சிக்கிட்டே அழுதுகிட்டே சொல்றான், நீங்க செஞ்சிட்டீங்க, இப்பயாச்சும் போய் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுங்க. சரி, இதை பார்த்துட்டு அந்த கிரீடாஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நிலத்தை அவ்வளோ ரொம்ப டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாத்தையும் பொறுமையாவே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறான். பார்த்தா மலை மாதிரி உருளாளுங்க அங்க இருக்கு. இங்க இருக்க பொட்டேட்டோ எல்லாமே டோர்மடு ஸ்டேட்ல இருக்கு. இதனால எந்த பயனுமே இல்லை. டோர்மடு ஸ்டேட்டா அப்படின்னா என்னன்னு அவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், இதை நம்ம புதைச்சு வச்சாலுமே இதுல இருந்து ஒரு ரூட் கூட வளராது, அதாவது இது முளைக்கவே முளைக்காது. இது எப்படின்னா, நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டு இருக்க அந்த பொட்டேட்டோவை டக்குன்னு அதோட காலையை பிடிச்சி இழுத்து அதை வெளியே இழுத்தோம்னா அதோட அது மூச்சு நின்று போயிடும். அந்த ஷாக்லயே அது இறந்து போயிடும். அதை பத்தி யாருக்குமே தெரியாது. இதுதான் பயாலஜிக்கல் ரிதம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. இது இந்த ஸ்டேஜ்ல இருந்தான்னு சொன்னாலுமே இதை ஒரு 3 வாரம் நம்ம நல்ல ஒரு கூலிங்கான ஒரு ஃபீல் வார்மிங்ல வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டுட்டு யோசிச்சு பாக்குறான். இதை போய் நான் சிகரெட்டை கேட்டேன்னு சொன்னா கண்டிப்பா சரியான கடுப்புல இருக்கா. கண்டிப்பா மூஞ்சில அடிச்ச மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுவா. அதே நான் அவன்கிட்ட போய் கேட்டேன்னு சொன்னா அவனே வெறியில இருக்கான். ஏன்னா அவனை கண்டமணி வேலை வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு நான் அவனுக்கு 2 பேருமே மறந்துடணும். அவனுங்களை தவிர வேற வழி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இதோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு 30 டிகிரி போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்றது? இங்க வேலை செய்யற ஃபார்மர்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவோம். உட்காந்து எழுந்துச்சானுங்கன்னு சொன்னா அதுல இருந்து கிளம்புற ஹீட்னால இது கொஞ்சம் கரெக்டா வரும் அப்படின்னு யோசிச்சு பண்ண சொல்றான். பார்த்தா அவனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே டயர்டாகி படுத்து கிடக்குறானுங்க. அடைச்சா இவனு சீக்கிரமாவே டயர்டாயிட்டானுங்க. இப்போ நம்ம வேற வழியா தான் கண்டுபிடிச்சாகணும். வா செப்ரோஸ், நம்ம போலான்னு ஹீரோ அவனை கூப்பிடுறான். இப்போ நம்ம ஃபார்மிங் லேண்டுக்கு போறோம். போயிட்டாங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். போயிட்டு நைட்ரஜனை லேண்டோட இன்ஃபியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த லேண்டை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். இது எப்படி, இதுக்கு வாய்ப்பே இல்லை, யாரு இதை பண்ணா, இது ஒரு மிராக்கல் தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் பர்ஃபெக்டான ஏர்ல எல்லாமே கலந்துருக்கு, இது யாரால பண்ணியிருக்க முடியும்? பார்த்தோம்னா மரத்து பின்னாடி நின்று விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கிரீடாஸ் ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதே நேரம் பின்னாடியே பார்த்தா பால் நிற்கிறான். பால் பார்த்தா அவனை பிடிச்சி தூக்கிட்டு வரான். அப்போ கத்துறான், என்ன ஏய் கீழே விடுறா கீழே விடுறான்னு. அப்போ டீமன் லாட்டை பார்த்து சொல்றான், டீமன் லாட் இவன் பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். ஹீரோ அவனை பார்த்து ஷாக் ஆகிறான். இவன் ஃபிக்காம தானே, அதாவது 4th ஸ்டேஜில் இவன் ஒரு ஃபைனல் பாஸோட அடிமையாக இருப்பான். அதாவது அதுக்கு முன்னாடி இதை தான் சமாளிச்சுட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காண்டி அவன் இங்கே வந்திருக்கானா என்ன அப்படின்னு பார்க்குறான். ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு வந்து நானான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். கேட்கும் போதே பார்த்தா நம்ம ஹீரோ போய் ஒரே அடி மூஞ்சி குத்தா குத்தி எஞ்சிரு. அதுக்கு செஃபிரோஸ் பார்த்து கேட்குறான், அவன் தான் என்ன வாயே திறக்கலையே, எதுக்காண்டி அவனை அடிக்கிறீங்க? அவனுக்கு சான்ஸ் கொடுத்தா தானே அவன் ஏதாச்சும் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், இவனை பார்த்தா இவன் எதையும் மறைக்கிற மாதிரி தெரியுது, அவன் போய் தான் சொல்ல வரான்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால தான் அடித்தேன். ஒருத்தனாட்டா அடிச்சு விசாரிக்கும் போது தான் உண்மையை சொல்லுவான். அடிச்சு உண்மையாங்கிறது தானே ஈஸியான வழி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை நான் டீமன் லார்டுகிட்ட வந்து எதிர்பார்த்தது தான். இருந்தாலும் என் வாயிலிருந்து ஒரு உண்மை கூட உங்கள்கிட்ட வெளியே வராது. ஏன்னா நான் ஃபிக்கிமாருங்கிறத மறந்துட்டீங்களா? பார்த்தா அவன் பாதி பேசும்போதே நம்ம ஹீரோ குத்த ஆரம்பிச்சிடான். மூஞ்சா குத்துன்னு போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் இடையில எதாவது சொல்ல வர கத்துறான். ஆனால் அவனால பேசவே முடியல. படா ரொம்பவே டயர்டாயிட்டுப்பா அப்படின்னு அவன் மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்போ சிஸ்டம் காட்டுது, இப்போ உங்களோட ஸ்டாட்டை ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவன்கிட்ட இருக்கிற அந்த ஹெச்பி பாயிண்ட்டை பார்த்துட்டு யோசிக்கிறான். அதான் சரி அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டாமினாவை 30% ஏற்றுறான். ஏற்றிட்டு போட்டு திருப்பியும் குத்த ஆரம்பிக்கிறான். அடி வாங்கும் போதே சொல்றான், இருங்க நான் பேசுறேன் அப்படின்னு அவன் கத்துறான். உண்மையே சொல்லணும்னா இந்த ஃபார்மிங் லேண்டை நான் நாசமாக்கணும்னு தான் வந்தேன், அதனாலதான் நான் இப்படி பண்ணேன், இது எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். இப்ப பார்த்தோம்னா நமக்கு டிமன் கிங் கேஸ்ல காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ உட்காந்துட்டு சொல்றான், இது எல்லாத்தையுமே காரணம் ஷார்தூல் தான். ஷார்தூல் தான் எல்லா வேலையுமே பார்த்திருக்கான். நம்ம அனுப்பின ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரிக்வஸ்ட் எல்லாத்தையுமே அவன் தான் கேன்சல் பண்ணியிருக்கான். அதாவது அவனுக்கு எல்லாருமே கொண்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் இங்க டிமன்ஸ் நிறைய பேர் பசியில சாகணும். அப்படி செத்தாங்கன்னு சொன்னா அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிடுவான். டிமன் லார்ட் இது பெரிய குற்றம். அதாவது ஒரு அரசாங்கம் அதுக்கு புரட்சிகரமான செயலை இவர் செஞ்சிருக்காரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. இதை நீங்க காரணமா
யதார்த்தமாக வச்சு அவருக்கு ஒரு பாடம் சொல்லி தரலாம். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த அலட்சியமாக இருக்க டீமன் எல்லாத்துக்குமே உங்கள் மேலே ஒரு பயம் வரும். அதோட அது ஒரு வார்னிங்காகவும் எல்லா டீமனுக்கும் தெரியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைனாலும் இவனுங்களை இப்படியே விட்டோன்னு சொன்னோம்னா என்னோட ஃபார்மிங்கில் திருப்பி திருப்பி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இதுக்கேற்ற மாதிரியான ஒரு சரியான வழியில் தான் நான் இவங்களை டீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டீமன் லார்டு உங்களுக்கு இந்த பிரச்சனையே போதும், நீங்கள் இதே காரணமாக வச்சு அந்த ஷாதுலுக்கு ஒரு பாடம் சொல்லி தரலாம். அதை மட்டும் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் ஏன்னா அவன் அப்படின்னு அவன் சொல்லும் போதே இல்லை எனக்கு தெரியும் அவன் வந்து செத்துப்போன டீமன்ஸ் எல்லாம் கோஸ்டாக மாற்றுறான். இப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், அதாவது சாலுவில் கூட அந்த கேமில் டிபீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்த கிளிஃப் ஆஃப் டெத்துங்கிற இடத்துல அவன் தான் ஃபுல் கண்ட்ரோலில் எடுப்பான். அதோட அந்த இடத்துல அவனை ஜெயிக்கவே முடியாது. உண்மையாக சொல்லணும்னா அந்த கேம் ஒரு ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்ற விளாட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பூச்சி அவனை சாதுல் போய் ஒளிஞ்சுப்பான், அவனை தேடி கொள்றதே பெரிய வேலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். டக்குன்னு பார்த்தா டெரராக ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறான், சரி அந்த பூச்சை நம்ம அதோட கூட்டிலேருந்து வெளியே வர வச்சா என்ன ஆகும்? இப்போ பார்த்தோன்னா சீன் அங்கேயே கட் ஆகுது. இப்போ வந்து அசுராட்ட கட்டி போட்ட இடத்த காட்டுறாங்க. அங்கே போய் ஃப்ளூட்டி அவளை பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அவன் கேட்குறான், எதுக்காண்டி என்னை பார்த்துக்கிட்டே இருக்க? அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அது வந்து அது நான் கேள்விப்பட்டேன் உங்களோட சாக்ரிஃபைஸ்னால தான் நாங்கள் எல்லாரும் சாப்பிட முடியுதான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட அந்த ஹெல்ப்புக்கு ரொம்பவே நன்றி. இப்போ பார்த்தோம்னா அவன் கத்த ஆரம்பிச்சிடறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த அசுராட்டையே கிண்டல் பண்ணுவேன், உன்னை நான் கண்டிப்பாக கொல்ல வைப்பறேன், ஏ பொடி வாண்டு எங்கே ஓடுற அப்படின்னு கத்துறான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டே ஓடுறா. இப்போ ஆசராட் சொல்கிறான், கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கிறீடோஸ், நான் இதுலேருந்து எப்போ வெளியே வரணும், என்னோட வேலையை உன்னை தேடி கொள்றதாண்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தோம்னா அங்கிட்ட ஒரு சத்தம், ஏ வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கத்துற சவுண்டு கேட்குதா. என்னன்னு திரும்பி பார்க்குறான், என்னது கிரீடாசான்னு. இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டே வரானுங்க, என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம்னு பாட்டு பாடிக்கிட்டே வரானுங்க. பார்த்தோம்னா ஒரு இது மாதிரி கட்டி பேப்பரில் எழுதி கொண்டு வரானுங்க, அடுத்த லைட் ராட். இப்போ ஆசராட் அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், என்னது ரெண்டாவது லைட்டிங் ராடா, அதுக்கு அர்த்தம் அப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டு இருக்கான். இனிமேல் நான் எல்லா பகலும் நைட்டும் ரோஸ்டட் சிக்கன் மாதிரி வேக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் பக்கத்துலேயே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானுங்க. அதை பார்த்து யோசிக்கிறான், என்னது ஓ இதுக்கு அர்த்தம் ரெண்டு லைட்டிங் ராடா அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே நம்ம ஹீரோ பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணுறான். அவனுங்க ரெண்டு பேருமே அந்த லைட்டிங் ஸ்ட்ரைக்கில் அடி வாங்குறானுங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே நடக்கிறதே அவன் பாலில் பார்க்குறான். பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறான், என்னோட ஃபேக் மீரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.